பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் யாருக்கு அமைகின்றது என்று தெரிந்து கொள்ளலாம். மனிதனாக பிறக்கும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பல்வேறு வகையிலே போராடி வாழ்க்கை நடத்துகின்றோம். சில பேர் வியாபாரம் செய்கின்றார்கள், சில பேர் அந்த பிறந்த ஊரிலேயே ஒரு கௌரவமான நிலை, பொருளாதார மேன்மை ஏற்படுகின்றது. சிலருக்கு வெளியூரில் ஏற்படுகின்றது. நமக்கு ஏற்படும் இந்த தாழ்வுகள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அவரவர் ஜாதகத்திலே கிரகங்கள் அமைய பெற்ற நிலையின் காரணமாக தான் ஏற்பாடு வரும். ஜென்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிங்கிறது விரயஸ்தானம் சொல்லுவோம். அல்ல வேற ஊர்களுக்கு போய் இருக்கக்கூடிய ஜீவன அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், நட்பு வீட்டிலே அமைந்திருந்தாலும், அல்லது நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் பிறந்த ஊரில் பெயர் புகழுடன் வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். 12ஆம் வீட்டிலே பாவ கிரகங்கள் அமைப்பெற்றிருந்தாலும், 12இல் கிரகங்களே இல்லாமல் இருந்தாலும் பிறந்த வீட்டை விட்டு வெளியூரிலே சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். 12ஆம் வீட்டில் ஒரு கிரகம் பலமாக அமையப்பெற்று அதன் தசாபுத்தி நடைபெறக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அவர் வெளிநாடு இல்லை வெளியூர் சென்று அங்கு இருந்த ஜீவனம் செய்ய வேண்டிய அமைப்பு அல்லது தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு ஏற்படும். பொதுவாக ராகு கேது அச்சுக்கு வெளியே குருவோ சனியோ அல்லது இருவருமே இருந்தாலும் அவர்கள் அயல் தேசம் சென்று அந்த தொழில் சார்ந்த முறையில் அடிக்கடி செல்வார்கள். இல்லை வேலை அமைப்பின் காரணமாக நிரந்தரமாக அயல்நாடு அல்லது அயல் தேசங்களில் தங்க வேண்டி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் அதிபதி சரராசி அல்லது ஜலராசியில அமைந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் வெளிநாடு யோகம் ஏற்படும். 9ஆம் அதிபதி அமையப்பெற்ற நட்சத்திர அதிபதி ஜலராசியாகவோ சரராசியாகவோ இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம், 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, 12ஆம் அதிபதி இந்த விரயஸ்தானாதிபதி. இவங்களோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்குண்டான யோக பாவங்கள் ஏற்படும். ஒருவர் ஜாதகத்திலே 3ஆம் அதிபதி குறுகிய பயணத்தை குறிப்பார். அந்த ஸ்தான பாகம் 3ஆம் அதிபதியோ அல்லது 3ஆம் வீடோ, 3ஆம் வீட்டதிபதி அமையப்பெற்ற நட்சத்திர அதிபதி சரராசியாகவோ ஜலராசியாகவோ இருந்தால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அதுபோலவே 11ஆம் வீடோ 11ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியோ சரராசி அல்லது ஜலராசியாக இருந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்களில் வெளிநாடு செல்வதற்குண்டான யோக பாவங்கள் அமையும். அது மாதிரிதான் 9, 12 பாவங்கள்ல ராகு பகவான் அமையப்பெற்று அவருடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்கள்லையும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் ஏற்படும். சரராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷம், சிம்மம், விருச்சிகம், இது 3 சரராசி ஆகும். அதாவது 4 வீடு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். மேஷம் முடிஞ்சதுன்னா மேஷத்துக்கு அப்புறம் சிம்மம், சிம்மம் முடிஞ்சா விருச்சிகம், அப்புறம் மேஷராசி சரராசி ஆகும். ஜலராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம், விருச்சிகம், மகரம், இது 3 ஜலராசி ஆகும். இங்கே அந்த 9, 11, 12ஆம் அதிபதி அமைந்தாலும் அல்லது இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அமைந்தாலும் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்குண்டான யோக பாவங்கள் ஏற்படும். இதை உங்களுடைய ஜாதகத்தையே பார்த்து அந்த தசாபுத்தி எப்ப வருதுன்னு தெரிஞ்சுட்டு நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஒருவர் சொந்த ஊரிலே இருந்து ஜீவனம் செய்வாரா, இல்ல வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, இல்ல வெளியூர்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்றதை தெளிவாக கண்டுபிடித்து விடலாம். அதே மாதிரி இந்த குரு பார்வை அவரவர் ஜாதகத்திலே குரு எங்க இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சரராசிவோ ஜலராசிவோ
5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் அவங்களுக்கு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.